எல்லாருடைய நோக்கமும் எதுவாக இருந்ததுண்டா, இந்த ஊருக்கு எல்லா மக்களும் பயனடைகிற வகையில் உயர்தர சிகிச்சையை அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தும் பட்சத்தில் நம்மெல்லாம் பயனடைவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த போராட்டத்தில் எல்லாம் உணர்வுபூர்வமாக கலந்துக்கிட்டோம். எல்லா சகோதரர்களும் இன்றைக்கு அந்த அரசு மருத்துவமனை வரக்கூடிய வாய்ப்புகள் 90% இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த பேரூராட்சி மன்ற தலைவருடைய மகன் என்ன செய்கிறார் தெரியுமா? அரசு மருத்துவமனை வருவதற்காக சாத்தியமுள்ள அந்த இடத்துல பேரூராட்சி அலுவலகம் கட்ட போகிறான். அந்த பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதற்கான டெண்டரு 1,07,00,000 டெண்டரு இன்னைக்கு 23ஆம் தேதி வரை அதற்கான டெண்டர் ஒப்பந்ததாரர்களுடைய மனுக்கள் பெறப்பட இருக்கு. எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா இது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அவனுக்கு கூஜா தூக்கக்கூடிய, அவன் போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக உழைக்கக்கூடிய கூலிப்படைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க அந்த அயோக்கியன் செய்யக்கூடிய வேலையை பாருங்களேன். இந்த ஊர் மக்கள் பயனடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அழிப்பதற்காக இன்றைக்கு கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். என்ன மக்களின் நலனை எங்களின் நோக்கம். 20 நியூஸ்.